கார்த்திகா ராஜா பேச்சாளர். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியவர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. முருகப்பெருமான வழிபடக்கூடிய திருமண தடைகள் நீங்குவதற்கு சிறப்பான நாள் தான் பங்குனி உத்திரம். பங்குனி மாதங்கள்ல 12, உத்திரம் நட்சத்திரங்கள்ல 12. பங்குனியும் உத்திரத்தையும் சேர்த்து பங்குனி உத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப சிறப்பா கொண்டாடுறோம். தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடந்த நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான். அதனால முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு இந்த பங்குனி உத்திர விரதத்தை இருந்தோம் அப்படின்னு சொன்னா திருமண தடை நீங்கும்னு சொல்றாங்க. சிவனும் பார்வதியும் மணக்கோலத்துல சுந்தர நாயனாருக்கு காட்சி தந்த தினம் இன்னைக்குன்னு சொல்றாங்க. மன்மதன் சிவபெருமான தொல்லை பண்ணிட்டே இருந்ததுனால சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில இருந்து மன்மதனை எரிச்சுட்டாங்களாம். ரதி விரதம் இருந்து மன்மதனை மீட்டெடுத்த நாள், உயிர் பிரித்த நாள் இந்த பங்குனி உத்திரம்னு சொல்றாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட இணைந்து மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரரா காட்சி தந்த நாள் இந்த பங்குனி உத்திரம் தான். பங்குனி உத்திரத்துல முருகப்பெருமான வழிபட்டு திருமண தடை நீங்கி சுபிட்சமா வாழலாம். நன்றி, வணக்கம்.